தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த பிரதோஷம்னு சொல்கிறாங்களே, சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு வளர்பிறை தேய்பிறை. இதில் நாளைக்கு வரக்கூடியது வளர்பிறை. ஆனால் இந்த வளர்பிறை தேய்பிறை என்ற இரு பட்சங்களிலும் திரியோதிசி திதி அன்னைக்கு வருகின்ற பிரதோஷ தினத்தில் அதாவது நாளைக்கு சிவபெருமானை வழிபடுறதுனால எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அது அப்படியே நீங்கிடும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் பிரதோஷ வேளையில் சிவலிங்க மூர்த்தி இருக்கார் இல்லையா, சிவலிங்க மூர்த்தியை நம்ம பார்க்குறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கிடையே கண்டு வணங்கணும். வணங்கி நமது கோரிக்கைகளை நந்தி தேவரிடம் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்கிறதுனால என்ன இருக்குதுன்னு கேட்குங்க. அப்படி தெரிவிச்சிங்கன்னா நமது கோரிக்கையில் போகிறோம். அப்படி நந்தி தேவர் மூலியமாக தெரிவிச்சிங்கன்னா சிவபெருமானுக்கு அந்த கோரிக்கை அனைத்தும் சென்றடையும். இதில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதோஷ வேளையில் விரதம் இருப்பது. அது எப்படி நம்ம கடைபிடிக்கணும்னா, முதலாக பிரதோஷம் விரதம் இருக்க விரும்புகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை போன்ற மாதங்களில் ஏதாவது ஒன்றில் சனி பிரதோஷ தினம் முதல் விரதத்தை கடைபிடிச்சா ரொம்ப சிறந்தது. அதாவது சிவபெருமானுக்கு விரதம் இருக்கிறது நாள், மாதம், நொடி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதை உடனடியாக விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது சிறந்தது அப்படிங்கிறது அருணாச்சல புராணம் கூறுகிறது. இப்போ நாளை வரக்கூடிய ஆடி வளர்பிறை பிரதோஷம் அன்னைக்கு அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து நெற்றியில் விபூதி அணிந்து அன்று முழுவதும் உணவின்றி விரதம் இருக்க நல்லது நடக்கும். விரதம் இருந்த கையோட அருகிலுள்ள சிவபெருமானுடைய கோயிலுக்கு, சிவன் சன்னதிக்கு சென்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்க வேண்டும். அதை எப்படி வணங்கணும்னு கேட்டிங்கன்னா, நந்திக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்லது. வழிபட்ட பின்னாடி பிரகாரம் வலம் வணங்குறதும் நல்லது தான். சிவபெருமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அபிஷேக பிரியர், அவருக்கு அபிஷேகமும் பண்ணலாம், அர்ச்சனை பொருளும் வாங்கி கொடுக்கலாம். அதாவது அவருக்கு அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கறது கறந்த பசும்பாலை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதோட சேர்த்து இளநீர், பன்னீர், தயிர், நெய், தேன், சந்தனம், ஜவ்வாது, விபூதி, ஊதுபத்தி, சாம்பிராணி, வில்வ இலை, தாமரைப்பூ இதெல்லாம் வாங்கி கொடுத்து, அபிஷேக பொருள் கூட இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். சிவபெருமானை எந்த மாலை போட்டு வணங்கணும் அப்படின்னா, தும்பைப்பூ மாலை அணிவிந்து பிரதோஷத்தனத்தன்று தும்பைப்பூ மாலை அணிவித்து வணங்க வேண்டும். அப்படி வணங்கினா 7 ஜென்மத்தில் உள்ள தோஷங்களும் நீங்கும். பிரம்மஹத்தி தோஷமும் உட்பட சகல தோஷங்களும் நீங்கும். சுவாமிக்கு சிவப்பு அரிசி நைவேத்தியம் பண்ணலாம், அது கொஞ்சம் நல்லது. சிவபெருமானை பிரகாரம் சுற்றி வரும்போது சண்டீஸ்வரரை வணங்கலாம். சண்டீஸ்வரை வணங்கி சிவனுடைய நந்தியும் தரிசித்து வரலாம். அதாவது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வளமாக சுற்றி வரீங்க இல்லையா, பிரகாரம் சுற்றி வரும்போது நந்தி தேவருக்கு எதிரே நின்று அவருடைய கொம்புகளுக்கு இடையே தீர்க்கமாக நின்று தீபாதரனை காட்டுவதை பார்க்க வேண்டும். சிவலிங்கத்தை தீபாதரனை காட்டும்போது நந்தி தேவருடைய இரு கொம்புகளுக்கு இடையே நின்று பார்க்க வேண்டும். இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில், சிவன் பார்வதி வலம் வருவார். அப்போ இந்த மாதிரி செய்யும்போது நாமும் அவருடன் சேர்ந்து வலம் வரலாம். பூஜைகள்லாம் முடிந்து, தீபாராதனை முடிந்து, எல்லாம் முடிந்து, அபிஷேகம், தீபாராதனை எல்லாம் முடிந்த பின்னாடி கோயிலை 3 முறை வலம் வரணும். அதாவது பிரகாரத்தை 3 முறை வலம் வரும்போது ஓம் நம சிவாயா என்று 5 எழுத்து மந்திரத்தை கூறிக்கிட்டேயும் நம்ம வலம் வரணும். அப்படி வலம் வந்த பிறகு புண்ணியம் கிடைக்கும். அதன் பின்னர் நாம் எடுத்த விரதத்தை பிரசாதத்தின் மூலமாக முடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
தென்னாளுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.